Hello friends, welcome to my channel CS Theory Tamil. இந்த வீடியோல ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ட்ரோடக்ஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர். அதாவது சிஸ்டமோட ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸான ஹார்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவா இருக்குது அப்படின்னா யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போது இ-சேவை மையத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இ-சேவை மையத்துக்கு போகிறோம், அவங்கள்ட்ட சொல்கிறோம் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, 2 days கழிச்சு வாங்குங்கிறாங்க, நமக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆயிடுது, வாங்கிட்டு வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தான் ஆஃபீஸ்க்கு போகணும், எங்கே தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகணும், அவங்க போய் தாசில்தார்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அதெல்லாம் நம்மளே பர்சனலாக போய் வாங்கணும். ஆனால் இந்த இ-சேவை மையம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த சைனை அந்த ப்ரௌசிங் சென்டர்லேருந்தே நம்மளுக்கு வாங்கி சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இடையில வேறு எந்த ஆஃபீஸ்க்கும் நம்ம போய் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்ததும் நமக்கு தேவையான ஃபைல் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துடும். ஒருவேளை அந்த பிரிண்ட் அப்படிங்கிற கமாண்டு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலை அப்படின்னா நம்ம தான் இந்த வேலையெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி பர்சனலாக அந்த சிஸ்டமை இன்வோக் பண்ணணும். நீ போய் பிரிண்டர் எனேபிள் பண்ணு, ஆன் பண்ணு, இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நம்ம தான் அதுக்கும் கமெண்ட் எழுதியிருக்கணும். ஆனால் இப்போ நம்ம பிரிண்ட் அப்படிங்கிற கமெண்டை கொடுத்ததுமே என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் நமக்கு செஞ்சு வருது. அடுத்தது இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட இன்ஃபர்மேஷன் வருது. அந்த சிஸ்டம் தேவையான ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை அப்ளிகேஷன்ஸ்க்கு அலோகேட் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் 1க்கு பிரிண்டர் வேணும் அப்படின்னா அந்த பிரிண்டரை ஓஎஸ் அலோகேட் பண்ணி யூசர் 1க்கு கொடுக்கும். யூசர் 2க்கு கீபோர்டு வேணுமா, மானிட்டர் வேணுமா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணுமா, அதுவும் ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். அதை எல்லாத்தையும் ஓஎஸ் அலோகேட் பண்ணி அந்தந்த யூசருக்கு கொடுக்குது. அடுத்தது ப்ரைமரி கோல்ஸ் ஆஃப் ஓஎஸ் என்னென்னா கன்வீனியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியணும், எனக்கு அதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அப்போ தான் நான் அந்த சிஸ்டத்தை அப்ரோச் பண்ணுவேன். நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த வீடியோ கிளியராக புரியணும், நான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அப்போ தான் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன். அப்படிப்பட்ட அப்ரோச்சை அது கொடுக்கணும், அந்த சிஸ்டம்க்கு அதை கொடுக்கணும். அந்த வேலையை செய்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுதான் அதோட ப்ரைமரி கோல். இன்னொன்று எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்ன? நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸஸை கரெக்டான டயத்தில் அது அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் முடியுதா அந்த ரிசோர்ஸை டீஅலோகேட் பண்ணி அடுத்து எதுக்கு தேவை அப்படின்னு அது பார்த்து கொடுக்கணும். அடுத்தது த்ரூபுட். இது ரொம்ப முக்கியமான கோல். த்ரூபுட் அப்படின்னா என்னென்னா எத்தனை டாஸ்க்கை ஒரு சிஸ்டம் அந்த டயத்தில் ஒரு யூனிட் ஆஃப் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் த்ரூபுட். ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு நல்ல சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் நிறையா கொடுக்குறது. த்ரூபுட் நிறையா கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் ஓஎஸ். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு ஓஎஸ் தான் அலோகேட் பண்ணி கொடுக்குது. எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா ஓஎஸ். அது ஓஎஸோட முக்கியமான ஃபங்க்ஷன். அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். எந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரம் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் ஆகணும்,
இந்த ப்ராசஸ் எப்போ டெர்மினேட் ஆகணும், அந்த ப்ராசஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஓஎஸோட ஃபங்க்ஷன். அதெல்லாம் ஓஎஸ் மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஒரு ஃபைல் எந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸோட எந்த இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்கணும், எந்த இடத்துலேருந்து அந்த ஃபைலை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மேனேஜ் பண்ணிக்கிறது ஓஎஸோட முக்கியமான ஒர்க்கு. அதுதான் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் அது பண்ணுற டாஸ்க். அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை பற்றி பேசுகிறது. மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரேமை பற்றி சொல்கிறது. ரேமில் எந்த ஒரு ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரேமில் லோட் ஆகணும். இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷனை டச் பண்ணோடனே அது ரேமில் லோட் ஆக ஆரம்பிக்கும். அது இப்போ நம்ம ஓஎஸ்ஸே இருக்கு இல்லையா, ஓஎஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஆன் பண்ணதும் பூட் ஆகணும். இந்த பூட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஓஎஸ் ரேமில் லோட் ஆகணும். எந்த ப்ராசஸும் ரேமில் லோட் ஆனால் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கே வர முடியும். அப்போது ஒரு ப்ராசஸ் ரேமில் எப்போ லோட் ஆகணும், அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரேமை விட்டு எப்படி டெர்மினேட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை டீல் பண்ணிக்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராசஸோட கம்ப்ளீட் ஒர்க்கையும் பார்த்துக்கிற ஓஎஸ் அந்த ப்ராசஸ்க்கு தேவையான செக்யூரிட்டியையும் ப்ரைவசியையும் ப்ரொவைட் பண்ணணும். அவ்வளோதாங்க இன்ட்ரொடக்ஷனும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸும். தேங்க்யூ.